திருவள்ளுவர் நகரில் பிரசாத் என்பவரது வீட்டில் 30 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வீட்டை சுத்தம் செய்ய வந்த இருவர் பீரோவில் இருந்த நகைகளை திருடிவிட்டு தப்பி ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். இதுகுறித்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் மொய்தீன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசிரியர். சென்னை திருவான்மியூர் திருவள்ளுவர் நகர் 2வது மேம்பட்டு சிவசங்கரி என்பவரும் அவரது கணவர் பிரசாத் மற்றும் சிவசங்கரியின் மாமியார் வயதான முதியோர் என 3 பேரும் அடுக்குமாடி குடியிருப்பு வசித்து வருகின்றனர். அதாவது சிவசங்கரி தனது வீட்டில் உள்ள பாத்ரூம் சரி செய்வதற்காக நீண்ட நாட்களாக ஆட்களை தேடி வந்துள்ளார். இந்த நிலையில் சிவசங்கரி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றின் மூலம் பாத்ரூம் சுத்தம் செய்யும் விளம்பரம் ஒன்றை பார்த்துள்ளார். அந்த விளம்பரத்தில் தனக்கு பிடித்த மாதிரி வேலையை செய்து முடிப்பட போன்ற பழைய பதிவுகளை பார்த்துள்ளார். பிறகு அந்த நிறுவனத்தின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தனது வீட்டில் வேலை செய்ய வேண்டும் என கேட்டு பதிவிட்டுள்ளார். அந்த தனியார் நிறுவனத்திலிருந்து மதியத்திற்கு மேல் ஆட்கள் வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை அடுத்து சிவசங்கரி தனது கணவர் பிரசாத் ஆகிய இருவரும் வேலைக்காக அலுவலகத்தில் சென்றுள்ளனர். வயதான சிவசங்கரின் மாமியார் பார்த்துக் கொள்வதற்காக கேர் என்ற தனியார் நிறுவனத்தில் ஒருவர் வந்துள்ளார். வீட்டுக்கு வந்த நிலையில் வீட்டில் வயதான சிவசங்கரின் மாமியார் மற்றும் அவரை பார்த்துக் கொள்ள கேர் நிறுவனத்தில் ஆகிய இருவரும் வைத்துள்ளனர். அதே நேரத்தில் பாத்ரூம் சுத்தம் செய்வதற்காக தனியார் நிறுவனத்திலிருந்து 2 நபர்கள் வந்து வீட்டில் வேலை செய்ய வேண்டும் என தெரிவித்து வேலை பார்த்துக் கொண்டார். ஆரம்பத்தில் சிறு நேரத்தில் வீட்டில் சுத்தம் செய்து ஆட்சியை வீட்டிற்கு வீட்டில் சுத்தம் செய்து அப்போது ஆட்சியின் மீது தாங்க முடியாமல் வீட்டில் உள்ள முடியவர் சிவசங்கரின் மாமியார் வெளியே காத்திருக்கும்படியும் அவர் கூடி இருந்த பெண்ணையும் வெளியே இருக்கும்படி சொன்னனர். இவருடைய வேலையை முடித்து அவரது கணவர் பிரசாந்த் ஆகிய இருவரும் நடைபெற்ற வேலையை சுற்றி பார்த்துள்ளனர். அப்பொழுது 2 பேரும் வீட்டிலிருந்து வெளியே வந்த நிலையில் கதவு அருகே மாட்டப்பட்டிருந்த பீரோ சாவியை எடுத்து பீரோவினை திறந்து 30 சவரன் நகைகளை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டு பிறகு வீட்டில் பாத்ரூம் சுத்தம் செய்வதை மற்றும் வீடு சுத்தம் செய்வதை முடித்து குறித்து அவர்கள் சென்றனர். இது குறித்து வேலை செய்த கேர் நிறுவன பெண்ணிடம் விசாரித்த பொழுது வீட்டில் வேலை செய்யும் பொழுது ஆசிட்டின் மீது தாங்க முடியாமல் இருவரும் வெளியே வந்து காத்திருந்து கூறியுள்ளனர். இதனை அடுத்து வீட்டில் வேலை செய்ய வந்த தனியார் நிறுவனத்தை சேர்ந்த நபர்கள் இந்த திருத்த சம்பவத்தில் ஈடுபட்டது குறித்து தனியார் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு வேலை செய்தவர்கள் ஆட்கள் குறித்து அவர்களுடைய விவரங்களை கேட்டது அவர்கள் கொண்டு சென்று திருவான்மியூர் காலனிக்கு சிவசங்கரி புகார் எடுத்தார். இது குறித்து விசாரணையில் இருவரை கைது செய்த போலீசார் தற்போது அவர்கள் சிறையில் அடைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.